வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இலைகளில் வாசனை வர இலைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு நம்ம சாத்துறதுக்கும் நிறைய மெடிசினல் வேல்யூக்கும் இந்த இலைகளை நம்ம உபயோகப்படுத்துவோம். இன்றைக்கி 2 வாசனை இலைகள் நான் காம்போவாக கொடுக்க போகிறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மரிக்கொழுந்து, ஹைப்ரிட் மரிக்கொழுந்து. இது வந்து என்னென்னா நல்ல மரிக்கொழுந்தினுடைய வாசனை இருக்கும். இலைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கு க்ரீன் கலரில் இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். சாமிக்கு போடுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். நாட்டு மரிக்கொழுந்து நான் கொடுக்கறதில்ல. அதில் என்ன பிரச்சனைன்னா, அதனுடைய வாழ்நாள் 2 மாதம்தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ப்ராபகேட் பண்ணவும் முடியாது. அதனோட சீட்ஸும் கொஞ்சம் ஹாட் கிளைமேட்க்கும் முளைக்கிறதில்ல. அதனால் அதை நான் பண்ணுறதில்ல. இது ஹைப்ரிட் மரிக்கொழுந்து. தொடும்போதே நல்ல வாசனை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு மரிக்கொழுந்தினுடைய வாசனை வரக்கூடிய ஒரு செடி தான். ஆனால் இலைகள் வந்து மரிக்கொழுந்து மாதிரியே அந்த லைட் பச்சை கலர் மாதிரி, இந்த சில்வர் கலர் மாதிரி அந்த மாதிரி வரும். இந்த 2 வாசனை இலைகளும், இது 2மே நம்ம சாமிக்கு கட்டி போடலாம். பூக்களோட இடையில வச்சு கட்டி போடலாம். இன்னொன்று, நீங்கள் பாத் பவுடர் பண்ணுறீங்க வீட்டுக்கு தேவைக்கு அப்படின்னா அதுக்கும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து சும்மா லேசாக கரிஞ்சிருக்கு. இது வந்து செடி கருகி நான் காட்டுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த இலைகளை கட் பண்ணி விட்டோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். இது இப்படி இது பண்ணி விட்டோம்னாவே போதும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ஹேர் ஆயில் காய்ச்சறீங்க அப்படின்னாலும் இந்த இலைகளை போட்டுக்கலாம். அந்த இலைகள் வந்து நல்ல மெடிசினல் வேல்யூவும் இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய்க்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். நிறைய ஹெர்பல்ஸ் சேர்த்து காய்ச்சுவாங்க இல்லையா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 36 ஹெர்பல், 38, 40 இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இதை நம்ம வச்சுக்கலாம். இது 2மே செமி ஷேடில் வச்சு வளர்க்கும்போது ஈஸியாக வளரக்கூடியது. ரொம்ப பெரிய பராமரிப்பெல்லாம் தேவையில்லாதது. அதனால் இது வச்சுக்கலாம். ஹெர்பல் பவுடருக்கும் ஹேர் ஆயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் பவுடரில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வாசனையாக இருக்கும். தொட்டியில் வச்சிங்கனாவே வாசனையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது காம்போவாக கொடுக்குறேன். இதனோட விலை வந்து நான் டாப்பிக்கில் போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஆடிப்பட்டத்துக்கு தேவையான வெஜிடபிள் காம்போ போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ கீழே லிங்க்கில் போட்டிருக்கேன். கீரை விதைகள் காம்போவும் வெஜிடபிள் காம்போவும் போட்டிருக்கேன். அதில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது தனியாக நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா என்ன ரேட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். சப்போஸ் அந்த வெஜிடபிள் காம்போவும் இதோட வாங்கிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள் சீட்ஸ் வாங்குறீங்கன்னாலும் அதுக்கு தனியாக ஷிப்பிங் இல்லாமல் நம்ம இதிலையே கொடுத்துர்லாம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த ஆஃபர்லாம் வந்து அந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் தாங்க. நிறைய பேர் வந்து 6 மாதத்துக்கு முன்னே ஆஃபர் போட்டதெல்லாம் கேட்பாங்க. அப்படி கொடுக்க முடியறதில்ல. இப்போ இது 10 செடினா 10 செடி தான் நான் இதுக்காக எடுத்து வச்சுருப்பேன். அப்போ அது மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியுது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.